ஹாய் காய்ஸ், இந்த யூடியூப்பில் ஹோம் மேக்கர்ஸ்லாம் வீடியோ போடுறாங்கள டெய்லி சமைச்சு, அது மாதிரி நம்மளும் வீடியோ போட்டு பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்த கானை உடைக்கிறத விட கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ எடுக்கிறது. ஏன்னா ஒரு சமையல் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கிறதுலேருந்து அது எண்ணெய் ஊற்றுறது, கடுகு போடுறது, காய்கறி போடுறது, அதுக்கப்புறம் அதை தண்ணியை ஊற்றுறது, உப்பு போடுறது, அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஆங்கிள்லேருந்து எடுக்கக்கூடாதான், பல ஆங்கிள்லேருந்து எடுக்கணுமா. லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, க்ளோஸ் அப்பு, டாப் ஆங்கிள், லோ ஆங்கிள், எல்லா ஆங்கிள்லேருந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு டிஷ் மட்டும் சமைக்க மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு, குழம்பு, காய்கறி கூட தொட்டுக்க ஊறுகாய், அதோட கடிச்சுக்க அப்பளம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வேற தனியாக, அது ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு ஒரு தனியாக சாப்பாடு, செகண்ட் பிள்ளைக்கு ஒரு தனியாக சாப்பாடு, அவங்க அன்னைக்கு டயட்டில் இருக்காங்க அதுக்கு ஒரு தனியான சாப்பாடு, மாமனார் மாமியார் கூட இருந்து அதுக்கு தனியாக ஒரு சாப்பாடு, இப்படி இத்தனை சாப்பாடு செஞ்சு டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு அடுத்த வேலை சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இத்தனையும் செஞ்சுட்டு எப்படி நீங்கள் வீடியோவும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியவே இல்லை. இவ்வளோ செஞ்சும் கடைசியில் யார் பாத்திரம் வளர்க்குறான்னு தான் தெரியல. ஆனால் அதை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் என்னால் முடியாதுப்பா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. அப்புறம் என்ன இதுக்கு நீர் சமையல் வீடியோ போட்டீர் அப்படின்னு கேட்குறது புரியுது. பட் இது சும்மா ட்ரை தான். நீங்களும் இந்த மாதிரி சமையல் வீடியோ பார்த்து போர் அடிச்சு வேறு ஏதாவது புதுசாக வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.